பிணக்குகள் மற்றும் இருக்கிற புதிய வாக்காளருடைய எண்ணங்கள் பெண்களை மையம் கொண்ட தேர்தலாக இது இருக்கும், இளைஞர்களை மையம் கொண்ட தேர்தலாக இருக்கும், புதிய கட்சிகளுடைய வரவுகள் தாக்கம் எப்படி இருக்கின்ற குறித்து தமிழகம் முழுக்க இது எடுக்கப்பட்ட 3வது பகுப்பாய்வை உங்களிடம் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். அதன் அடிப்படையிலே ஊடக தேவையான முக்கிய தரவுகளை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கப்படுகிறேன். தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் என்று பார்க்கிற போது தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அவர் தலைமையான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு, ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம், நன்றுன்னு சொல்லக்கூடிய 31%, சொல்லும்படியில் 13%, மோசம் சொல்லிட்டு 56% சொல்லப்பட்டிருக்காங்க. நலத்திட்டங்களின் செயலாக்கம் 24% நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 17% சொல்லும்படியதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, 59% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது 5% நன்றுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, சொல்லும்படியதில் 13% சொல்லப்பட்டிருக்காங்க, 72% மோசம் சொல்லப்பட்டிருக்காங்க. முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் மகள் கனிமொழிக்கு பொருந்துவது தேசிய அரசியலா அல்லது மாநில அரசா என்று மக்களிடம் கேட்கப்பட்ட போது தேசிய அரசியலே என்று 35% மக்களும், மாநில அரசு என்று 53% மக்களும், காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக அரசியல் கட்சிகளில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று பார்க்கிறபோது முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், 2வது இடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் சீமான் அவர்களும், 5வது தமிழகத்தில் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர் மத்தியில் அதிக ஈர்ப்பு பெற்ற தலைவர்கள் யார் என்று பார்க்கிறபோது முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், அதாவது இது குறிப்பாக இந்த 18 19 வயசு 20 30 வயசு பார்க்கிற போது இந்த இடத்துல பிரதானமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை முதலிடத்திலும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களையும், 3வது இடத்தில் சீமான் அவர்களையும், 4வது இடத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர்கள் பார்க்கப்படுறாங்க. அப்படின்ற தமிழக இளைஞர்களிடம் போதைப்பொருள் நடமாட்டம் பழக்க வழக்கம் அதிகரித்திருப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா? நன்று 5%, அதிருப்தி 85%, காசோ 5% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நன்று 40%, மோசம் 20%, பரவாயில்லை 5%, காசோ 20% சொல்லப்பட்டிருக்காங்க.